நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் சாதத்தில் போட்டு சாப்பிட ஒரு சூப்பரான காளான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த காளான் கிரேவி நம்ம பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்கும். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஒரு வானலில் ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் 3 லவங்கம், ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் செவந்து வந்த பிறகு நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி போடுறதால நல்லா கிரேவி கிடைக்கும் நமக்கு. அதுவும் இல்லாத நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டாக்கா சரியாக வதங்கவும் மாட்டுது, குழைய மாட்டுது இப்போ வர தக்காளிலாம். அதனால் இந்த மாதிரி அரைச்சி போட்டுங்க. கிரேவிலாம் செய்யும் போது இந்த மாதிரி அரைச்சி போட்டாக்கா நமக்கு நிறைய கிரேவி கிடைக்கும். இதை வதக்கி விட்டுட்டு நம்ம அதில் கொஞ்சம் புதினாவை போட்டுக்கலாம். புதினா போட்டவுடனே நமக்கு நல்ல பிரியாணி வாசனை இப்போவே நமக்கு வந்துடும். இது புதினாவை போட்டு இது வதங்கினதும் காளானை போட்டுக்கலாம். ஒரு காளானை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கும் போது காளான்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அதை பார்த்துக்கணும், நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் தான் போடுறேன் நான். இதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா கலந்து விட்டு விட்டுக்கினே இருக்கலாம். நம்ம கிண்டி விட நம்ம காளான்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அதை பார்த்துக்கணும், நம்ம அது வேகிறதுக்கு உண்டான தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ கிரேவி நமக்கு கொஞ்சம் தேவைப்படும், அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம மிக்சியை கழுவி அதில் தண்ணியை ஊற்றிக்கலாம். அப்போ வரங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இதை வேக விடலாம். நம்ம நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமாக ஊற்றினாலே காளான்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பு சிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா தண்ணியும் சுருண்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நாம் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் இதில் போட்டுட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்ம சோம்புத்தூள் போட்ட உடனே அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் தோணுது, அந்த அளவுக்கு சூப்பரான மணம் வருது. இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாதம் இப்போ ரெடியாக இருக்குது. கிரேவியை போட்டு சாப்பிட வேண்டியது தான். இதே மாதிரி நீங்களும் காளான் கிரேவியில் புதினாவை போட்டு கிரேவி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.